பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி சுப்ரமணியம் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். தேர்தல் காலத்தில் பல்வேறு தொகுதிகளை நேரில் சென்று பார்த்து வந்திருக்கிறீங்க. டிஎம்கே அலைன்ஸ், ஏடிஎம்கே அலைன்ஸ் என்ன லெவலில் ஃபைட்டிங் போயிட்டுருக்கு? வெளியில் பார்க்கும்போது தாவேகாவுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது, விஜய்க்கான ஒரு வேவ் இருக்க மாதிரி. ஏன்னா அவருக்கு வர கூட்டத்தை எல்லாம் வச்சு அப்படி ஒரு கணிப்பு இருக்குது. விஜய்க்கு ஆதரவு இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. ஒவ்வொரு தொகுதியிலையும், அதாவது இப்போ அர்பன் கான்ஸ்டியூவன்சிஸை தாண்டி ஊர் பகுதிகளில், சவுத்தில் இல்லை டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதியிலையும் 5000 7000 வாக்குகள், பெரும்பாலும் இடங்களில் 10,000 வாக்குகள் கூட வாங்கலாம். ஆனால் விஜயோட சப்போர்ட்டு, விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது, அவர் அது ஒரு வேவ் மாதிரி இருக்குது அப்படிலாம் எந்த இடத்துலையுமே சொல்ல முடியல. அதிமுகவினுடைய பிரச்சாரம் பல இடங்களில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏடிஎம்கே எங்கெல்லாம் கெயின் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் தாவேகா இல்லவே இல்லை. தாவேகா ஓரளவு கொஞ்சம் பாப்புலராக இருக்காங்க, இல்லை அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிமுகவுடைய ஒரு சறுக்கலையோ இல்லை ஒரு சரிவையோ பார்க்க முடியுது. டிஎம்கே பிரச்சாரம் நிறைய இடங்களில் நல்லா இருக்குது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் திமுக அப்படி ஒரு உற்சாகம் தெரியல, ஒரு சோர்வு. கிட்டத்தட்ட நம்ம வட தமிழ்நாட்டில் எல்லாம் போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் திமுகவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இல்லை நிர்வாகிகளும் ரொம்ப உற்சாகமாக அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலே தெரியல. திமுகவினுடைய பிரச்சாரம் டெல்டாவில், சவுத்தில், வெஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் நார்த்தில் எங்கேயுமே பெரிய அளவில் எடுப்படலை. சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ஸில் நிறைய இடங்களில் ஒரு சோர்வு தெரியுது. ஏன்னா சில தொகுதிகளை துறையூர் போன்ற தொகுதிகளை எல்லாம் கூட்டணிக்கு கொடுத்துட்றாங்க. கூட்டணிக்கு அங்கே ஒர்க் பண்ணக்கூட ஆட்கள் இல்லை. காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளுக்கு திமுக பெரும்பாலும் கூட நிற்கலை களத்தில். ஏன்னா அவங்களுக்கு இடையில் ஒரு விரிசல் அல்லது ஒரு அந்த ஒட்டுதல் இல்லை. 2021 அவங்க எப்படி ரொம்ப கொஹரண்ட்டாக எல்லா இடங்கள்லையும் வேலை பார்த்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ இல்லை. ஆனால் கம்யூனிஸ்ட் கூட ரொம்ப சேர்ந்து திமுக ஒர்க் பண்ணுறாங்க. தேமுதிகவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது நிறைய இடங்களில். அதை தாண்டி விசிகாவுக்கு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஃபேவரபுளாக இருக்க மாதிரியான சூழல் இருக்குது. எல்லா தொகுதியிலையும் விசிகா வாங்கியிருக்கக்கூடிய 8 தொகுதிகள்லேயும் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவராலாக பார்க்கும்போது ஏடிஎம்கே ஆரம்பத்தில் அந்த அலையன்ஸ் கோஹரண்ட்டாக இல்லை, 2 பேரும், அதாவது பாஜகவும் அதிமுகவும் களத்தில் சேர முடியாது, அதில் அமமுக ஒன்றா இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கி பாதி பாமக தான் இருக்குது, அமமுகவும் பழைய அதிமுக தான். இருந்தாலுமே அவங்க ஒரு யுனைடெட் ஃபேஸை வெளியில் போடுற மாதிரியான ஒரு பிம்பத்தையாவது கொடுக்குறாங்க. ஆனால் திமுகவில் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஒற்றுமையாக இந்த 5 ஆண்டுகள் இருந்தாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த தொகுதி பங்கீட்டுக்கு பிறகு, இந்த வேட்பாளர் தேர்வுக்கு பிறகு அதுக்குள்ளே ஒரு நெருடல் இருக்க மாதிரியான ஒரு சூழலையே நிறைய இடங்களில் காட்டுது. ஆனாலுமே சவுத்துலேயும் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் டெல்டா பகுதிகள்லேயும் திமுகவுக்கு பெரும்பாலான இடங்களில் எட்ஜ் இருக்க மாதிரி தான் தெரியுது. 2 விஷயத்தை முன் வச்சுருக்கீங்க, 2மே அதிர்ச்சியாக இருக்குது. அது முதல் விஷயத்தை நான் கேட்டுறேன். எல்லோரும் சொல்வது பார்த்திங்கன்னா தாவேகா 20, 25, 27 அவர்களால் தான் பல தொகுதியில் இழுபறி, அதாவது இன்வேரியபிளி அர்பன் மட்டும் இல்லை ரூரல்லையும் விஜய்க்கு தாக்கம் இருப்பது போல் சர்வேக்கள் கொண்டிருக்கின்றன. அதை நான் நம்பலை. இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்ததுன்னு சொல்கிறீங்க. அப்போது விஜயுடைய தாக்கம் இந்த கூட்டத்தை வைத்து எடை போடக்கூடாது என்பது ஒன்று. 2வது, பல தொகுதிகளில் வேலை பார்ப்பதற்கு ஆளே இல்லைன்னு தகவல் வருது நான் விசாரித்த வரைக்கும். அப்போது இந்த விஜய் கூட்டம் அந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகும். இப்போ எந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பேர் சொல்லும்போது 15 பேருக்கு மேலே விஜய்க்கு ஓட்டு, டிவிகேக்கு ஓட்டுலாம் சொல்கிற காட்சிகளை பார்க்குறோம். அப்போ இந்த உண்மை நிலவரம் ஏன் மாறுபடுது? அப்போ இது கட்டமைக்கப்பட்டது தான். நீங்கள் சொல்கிற மாதிரி அது உண்மை நிலவரம் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியாதது இல்லை. நீங்கள் எத்தனையோ எலெக்ஷன்ஸ் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க, எத்தனையோ பார்ட்டி லான்ச் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு அப்புறம் பார்த்தா அவங்க தான் ஆட்சி அமைச்சிருந்துருக்கணும். உதாரணத்துக்கு வைகோ, அடுத்தது விஜயகாந்த். அப்படி பார்த்தா அவங்க ஆட்சி அமைச்சிருந்துருக்கணும். அதுக்கான சூழல் தமிழ்நாட்டில் இல்லை. விஜய்க்கு எல்லா இடங்கள்லையுமே கூட்டம் இருக்குது. ஆனால் அந்த கூட்டத்தில் வரக்கூடியவங்களில்
வந்து 17, 18 வயசு, 20 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. ஆனால் வரக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு வாக்குரிமை இல்லாதவங்க தான் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் ஓட்டு போடுற ஏஜ் வந்திருக்காது. இல்லை அவங்க வந்து ஓட்டு வந்து அவங்களுக்கு எஸ்ஐஆரில் ஓட்டு இல்லை. நான் வந்து விருதாச்சலத்தில் பிரேமலதா பிரச்சாரத்தை வந்து ஒரு நாள் மங்களம்பேட்டை டவுனில் வந்து கவர் பண்ணிவிட்டு அந்த பகுதியில் அன்றைக்கி முழுக்க வந்து இருந்துட்டு எனக்கு வந்து அன்றைக்கி சாப்பிட எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா கேஸ் இல்லைன்றதுனால சாப்பாடு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ரொம்ப தூரம் சுற்ற வேண்டியதாகிடுச்சு. ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன ஒரு டீ கடை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது, அதுவும் ஹைவேல. ஏன்னா நான் தஞ்சாவூர் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ அங்கே விருதாச்சலத்தில் அந்த ஹைவேல ஸ்டாப் பண்ணி அந்த கடையில் வந்து டீ குடிக்கும்போது அங்கே இருந்த அம்மா வந்து இல்லைங்க, நாங்கள் இங்கே வந்து ராகி ஆடை மட்டும் வச்சுருக்கோம், சாப்பிட்டு போங்க அப்படின்றாங்க. அதனால் அவங்கக்கிட்ட அங்கே பேசிகிட்டு இருந்தப்போ அவங்களோட ஹஸ்பண்டு, அவங்களோட பொண்ணு, அவங்க பையன், அது வந்து ஒரு சின்ன கடை தான், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து எப்போதுமே அவர் சொல்கிறார், அவர் பேர் வைத்திலிங்கம், சொல்கிறார் எப்போதுமே நான் வந்து ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனால் அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் ரெட்டை இலைக்கு நான் போடவே இல்லை. ஒரு முறை சீமானுக்கு போட்டேன், ஒரு முறை வந்து உதயசூரியனுக்கு போட்டேன். ஆனால் இந்த தடவை திரும்பவும் ரெட்டை இலைக்கு போடலான்னு பார்த்தா இங்கே வந்து எங்களுக்கு போட முடியுமான்னு எனக்கு தெரியல இப்போ. ஏன்னா என் பொண்ணு வந்து என்னை வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட சொல்லுது அப்படின்ற. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணாக தான் இருந்து நான் பார்த்தேன். போய் விக்கிரவாண்டிக்கு அவர் வந்தப்போ நாங்கள் எல்லோரும் போனோம், பார்க்குறதுக்காக போனோம், தூரத்தில் இருந்து அவரை நான் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அப்போ சரிம்மா நீங்கள் ஓட்டு வந்து விஜய்க்கு தானே நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா, எஸ்ஐஆரில் நான் ஓட்டு பதியவே இல்லை அப்படின்றாங்க. அடுத்தது அம்மாவையும் அப்பாவையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அந்த பொண்ணுன்றப்போ, நீங்கள் 2 பேரும் அம்மா அப்பா 2 பேரும் நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அம்மா சொல்கிறாங்க எனக்கு பிஜேபியை தான் பிடிக்கும், ஏன்னா எனக்கு அண்ணாமலையை பிடிக்கும், நான் அதனால் பிஜேபி எந்த கூட்டணியில் இருக்கோ அதுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், என் பொண்ணு சொல்கிறதுக்காகலாம் நான் விஜய்க்கு ஓட்டு போட முடியாது. அவர் சொல்கிறாரு இந்த எலெக்ஷனில் வந்து அம்மா கிடையாது, நான் எப்போது ரெட்டையில் தான், அம்மா இல்லை, இந்த வாட்டி இங்கே நான் முரசுக்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்றார். ஆனால் அவர் கடைக்கு எதிரில் வந்து ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது. நான் சாயந்தரம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி இருக்கும். அந்த கிரவுண்டில் பார்த்தா ஒரு 18 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பசங்க தான் ஒரு 30 பசங்க இருப்பாங்க. அவங்க கையில் வெறும் ஃபோன் மட்டும்தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு நெட்வொர்க், அதாவது டிஜிட்டல் நெட்வொர்க் கம்ப்ளீட்டாக அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் தாவேக்காவுக்கு ஆதரவாக யாரெல்லாம் வாக்களிக்க முடியுமோ எல்லாரையும் இந்த ஃபோன்லேயே நெட்வொர்க்கிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு இந்த பசங்க 20 நாளாக இங்கே வந்து உட்காந்துடுறாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு வந்தாங்கன்னா 9:30 மணி வரைக்கும் இந்த வேலை தான் இங்கே பார்க்குறாங்க இந்த கிரவுண்டில். இப்போ இது வந்து ஒரு உதாரணம் தான். இது மாதிரி நிறைய இடங்களில் நடக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, டெய்லி இவங்க பேசுகிறாங்க, நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த பகுதியில் ஒரு 3 4 கிராமம் இன்னமும் வந்து விஜயகாந்தனுடைய விசுவாசிகளாகவே இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து மாற்ற முடியாது. கிட்டத்தட்ட 12,000 வாக்குகள் வந்துடும். ஸோ இது எவ்வளோ தான் வந்து தாவேக்கா வந்து ஒர்க் பண்ணாலும் இந்த பசங்க இங்கே வந்து எல்லோரும் பேசுகிறாங்களே, அதில் 30 பேர் இருக்காங்க. இந்த 30 பேரில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா 6 பேர் 7 பேருக்கு தான் ஓட்டே இருக்கும். அவங்களால பேச முடியுது, சொல்ல முடியுது. நம்ம எதிர்பார்த்த அந்த விஜய் பிம்பம் அல்லது ஓட் பர்சன்டேஜ் இவ்வளோ கூடுன்றது இல்லை. நான் வந்து அவருக்கு பர்சன்டேஜ் வராதுன்னெல்லாம் நான் சொல்லலை. அவருக்கு வந்து பர்சன்டேஜ் வரும். என்ன இருந்தாலும் விஜயனுடைய வாக்கு வங்கி இந்த எலெக்ஷனில் விஜய் எடப்பாடி தவிர 233 தொகுதிகளில் அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாருன்ற போது 233 தொகுதிகளுக்கும் சேர்த்து தமிழ்நாடு முழுக்க அவர் வாங்கக்கூடிய வாக்குகள், ஏன்னா பெரம்பூரில் அதிகமாக இருக்கும், வில்லிவாக்கத்தில் அதிக வாக்குகள் இருக்கலாம், டிநகர் அதிக வாக்குகள் இருக்கலாம். ஏன்னா இவங்க எல்லா முகங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்பன் கான்ஸ்டியூவன்சிஸில் போட்டுட்டாங்க. இவங்க எல்லாரையும் சேர்த்து இவங்க எல்லாரும் வாங்கக்கூடிய வாக்குகள் மொத்தமாக எல்லா தமிழ்நாடு முழுக்க தாவேக்காவுக்கான வாக்குகள் குறைந்தது 75-80 லட்சம் வாக்குகள் இருக்கும்னு நான் கணிக்கிறேன். ஏன்னா அவருங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதிகமாக வாக்குகள் வாங்கின பார்ட்டியாகவும் இருக்க போகிறாங்க. ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி குறைவான எண்ணிக்கையிலான தொகுதிகளில் தான் அவங்க வந்து போட்டிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து நிறைய வாக்குகள் எல்லா இடத்துலையும் வாங்கினாலுமே அது வந்து சீட் கன்வெர்ட்டபிலிட்டி அப்படின்னு வரும்போது அது வந்து பெரிய நம்பர்ஸ் இருக்காது. நான் வந்து அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடியதாக 2 இடங்களை மட்டும்தான் பார்க்குறேன். ஒன்று வந்து பெரம்பூர், ஏன்னா பெரம்பூரில் நிறைய ஸ்லம் பாக்கெட்ஸில் அங்கே எல்லாமே வந்து விஜய்க்கான வாக்குகளாக தான் இருக்குது. அதுவும் பிலோ 35 எல்லாருமே விஜய் தான் சொல்கிறாங்க. அங்கே விஜய் இல்லைன்னா விசில் இப்படி தான் இருக்குது. இன்னொரு தொகுதி வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து செங்கோட்டையன் போட்டியிடக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம். ஆனாலுமே அது வந்து அவருக்கு ரொம்ப டஃப்பான ஒரு சூழல் தான் இருக்குது. அதிமுக அங்கே வந்து வாக்குகளை பிரித்து எடுக்கும்போது அங்கே திமுகவினுடைய நல்ல சிவத்துக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. தாவேக்கா அப்படியே வெற்றி பெற்று வந்தால் 2006 விஜயகாந்த் வெற்றி பெற்று எப்படி ஒரே ஒரு தொகுதியில் அவர் மட்டும் ஒரே ஒரு எம்எல்ஏவாக வந்தாரோ அதே மாதிரி விஜய் அவர் மட்டும் ஒரு எம்எல்ஏவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது.
மற்றபடி வந்து பெரிய நம்பர்ஸ் அவருக்கு வந்துரும்லாம் சொல்ல. ஆனால் விஜய் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வாக்குகள் எடுக்கிறாரோ, அவர் வந்து டபுள் டிஜிட்டில் 15%க்கு மேலே போகிறார் அப்படின்னா டிஎம்கேக்கு ஓட் ஷேரும் தாண்டி அவங்களுக்கான எண்ணிக்கையும் அவங்க வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகும். விஜயோட நம்பர்ஸ் எந்த இடத்துலலாம் குறையுதோ அப்போ வந்து அங்கே வந்து ஏடிஎம்கே வந்து மேலே ஏறிடும். இது ஏன் அப்படின்னா, நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன்னா, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை விஜய் வந்து எங்கெல்லாம் கம்மியாக பிரிக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திமுகவுக்கும் இடையே தான் போட்டி. மிச்ச இடங்கள்லாம் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை ஏடிஎம்கேவே எடுத்துப்பாங்க. ஆனால் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் அவங்க வந்து பழைய கேண்டிடேட்ஸே ரிப்பீட் பண்ணி ரொம்ப சேஃபான கேண்டிடேட்ஸே போட்டிருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக இந்த முறை வந்து களமாடுறாங்க. அதுலேயும் நம்ம சொல்லவே வேண்டாம், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மாதிரியான ஆட்கள்லாம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அவங்க வந்து ஒரு சாதாரணமாக வந்து தாவேக்கா அங்கே வந்து எப்படி செயல்படுறாங்க, அவங்கள வந்து எப்படி அவங்கள கண்ட்ரோலில் வைக்க முடியும், இல்லை வந்து அவங்களோட ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் எப்படி பார்த்துக்க முடியுன்றதெல்லாம் சில தொகுதிகளில் அதிமுக ரொம்ப கால்குலேட்டடாகவே செய்கிறாங்க. நீ சொல்கிறது வந்து இந்த விஜய் பற்றின செய்தியை முதல்ல அதிர்ச்சியாக கேட்டேன். இரண்டாவது, வட மாவட்டங்களில் திமுகவுடைய செயல்பாடுகள் சோர்வடைந்திருக்கிறது. அது வந்து திமுக கட்சியினராலா இல்லை கூட்டணி கட்சியினராலா அல்லது இப்போது சமீப காலமாக அதிமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட், அதிமுக அலையன்ஸ் வந்து ஓரளவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்குது, பல தொகுதிகளில் அவர்கள் நெருக்கடி கொடுக்குறார்கள், அந்த அர்த்தத்தில்? இல்லை, அதிமுகவோட அலையன்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு எல்லாரும் வந்து ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பாமக வந்து பாதி பாமக தானே இருக்குது. ராமதாஸோட ஒரு பாமக இருக்கிறதுக்கு இன்னும் செல்வாக்கு இல்லையா? அருள் மாதிரி இல்லை ஜிகே மணி மாதிரி ஒருத்தருக்கு அவங்கள போன்றவர்களுக்கு இன்னும் அந்த பகுதிகளில் எல்லாம் செல்வாக்கு இருக்க தான் செய்யுது. இப்போது தருமபுரியில் இருக்கக்கூடிய ரீசன் வந்து டிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஈக்குவேஷன்ஸு. அங்கே லோக்கலில் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அமைச்சரே இங்கே வந்து ஒர்க் பண்ணல, இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து வெற்றி பெறணும்னு அவரே நினைக்கல அப்படின்னு சொல்லி அங்கே வந்து இருக்கக்கூடிய பேச்சே அதுதான். இப்போ அமைச்சருக்கே அங்கே வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற போது எப்படி வந்து தருமபுரி அந்த நார்த்தில் இருக்க பெரும்பாலும் அது எல்லாருமே வந்து அந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மேலே ஒரு அதிருப்தியோடு தான் அங்கே இருக்காங்க. டிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களே அவங்களுக்கு அது அந்த ஒரு எதிரான மனநிலையில் இருக்கிறதுனால, ஆமாம், அவர் தருமபுரி கிருஷ்ணகிரியில் பொறுப்பாளர், ஆமாம், அவருக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு வாய்ப்பு குறைவாக தான் தெரியுது. எனக்கு அங்கே சௌமியா அன்புமணிக்கு வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே வந்து நிறைய இடங்களில் கேட்கும்போது அன்புமணியினுடைய மகள்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து சில இடங்களில் வந்து அவங்களுக்கு அது சாதகமாக இருக்குது, சில இடங்களில் வந்து அது பாதகமாக இருக்குது. ஏன்னா இவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்க டிஸ்பியூட்டை தான் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு. அதனால சௌமியாவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாகவும் அங்கே தெரியல, அவங்க தோற்று போயிடுவாங்கன்ற மாதிரி. வி இளங்கோவன் தேமுதிக, ஆமாம், சௌமியா அன்புமணி, விஜய் கட்சியில் சிவன், ரெண்டு பேருமே வந்து கூட்டணி தான். திமுகவும் கூட்டணி, அதிமுகவும் கூட்டணி தான் தருமபுரியில். அந்த பகுதியில் மற்ற இடமில்ல. பாப்பிரெட்டிப்பட்டி வந்து பழனியப்பனுக்கு வந்து அங்கே ரொம்ப சோர்வாக தான் இருக்குது பாப்பிரெட்டிப்பட்டி ஒர்க் பண்ணுறது. ஆமாம். ஸோ அந்த மண்டலமே வந்து டிஎம்கேக்கு வந்து வீக்காக தான் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் அந்த பக்கம் பார்க்குறீங்க, இந்த நார்த்தன் சைடில் இந்த பக்கம் திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி பகுதிகள் எங்கேயா ட்ராவல் பண்ணிங்களா? அங்கே போகலை, நான் திருவண்ணாமலை இல்லை அந்த பகுதிக்கு நான் போகலை. கடலூர் வந்து அவர் அன்றைக்கி சிஎம் பிரச்சாரத்தில் இருந்தார், அப்போது போனது தான். கடலூர் வந்து நான் அன்றைக்கி மீட் பண்ணது திமுக ஆட்களை மட்டும்தான், வேறு யாரையுமே பார்க்கல. ஸோ நமக்கு வந்து டிஎம்கேவை மட்டும் பார்த்துட்டு டிஎம்கே ஃபேவரபுளாக இருக்குன்னு நம்ம பேசிட முடியாது. ஆனால் நான் நினச்சது என்னென்னா, கடலூர் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அதனால் அது டிஎம்கே அதில் அவங்க சைடில் ஷிஃப்ட் பண்ண முடியும்னு நினச்சேன் நான். பட் எனக்கு வந்து அங்கே லோக்கலில் களம் வந்து எனக்கு அது தெரியாது. கடலூர் முழுக்க வெஸ்ட் வந்து நான் எதிர்பார்க்குறேன்னா செந்தில் பாலாஜிக்கு கீழே கிட்டத்தட்ட 35 தொகுதிகள் வருது அவரோட மண்டலத்தில். அவங்க டார்கெட் வந்து 21லேருந்து 25 தொகுதிகள் வெற்றி பெறுவது அப்படின்னு. அதிமுகவுக்கு அது கோட்டை அப்படின்னாலும் நிறைய இடங்களில் மீண்டும் வந்து டிஎம்கேக்கு அங்கே வாய்ப்புகள் வரும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அவர் வந்து கோயம்புத்தூர் சவுத் அவர் நிற்கிற தொகுதி, கோவை வடக்கு வந்து வானதி ஸ்ரீனிவாசன் கட்டாயம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க.
ஆனால் அங்கே உள்ளே போய் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு 10 நாளாக உடம்பு முடியல, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நான் போன சமயம் அவங்கள அங்கே பார்க்க முடியல. ஆனால் அவங்களுக்காக கீழே அவங்க மகன்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னென்னா பிஜேபியில் அங்கே வந்து நிறைய உள்ளடி வேலை நடக்குது. வானதிக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை வந்து அங்கே செய்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபியில். அப்போ நான் பிஜேபின்னு சொன்னால் யாருன்னு எல்லாருக்குமே புரியும். அப்போ அது வந்து வானதியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான அந்த சூழல் தான் இருக்குது. ஸோ அவங்க லூஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கோவை தெற்குலேருந்து வடக்குக்கு வந்தது தவறான விஷயமா பார்க்குறாங்களா, இல்லை அந்த அந்த இடத்துலயே போட்டிட்டு இருக்கணும், தெற்குலே இருந்திருக்கலாம்? கோவை தெற்குலே இருந்திருக்கலாம். பட் வந்து கோவை தெற்கில் வந்து அவங்க திரும்ப போட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஏன்னா செந்தில் பாலாஜி மாறி வந்துட்டாரு ஒன்று. இன்னொன்று வந்து லாஸ்ட் டைம் வந்து கமலஹாசன் இருந்ததுனால தான் அது வந்து வானதிக்கான எட்ஜாக மாறுனுச்சு. இந்த வாட்டி களம் அப்படி இருந்திருக்காது. கோவை வடக்குக்கு அவங்க போனதுக்கான ரீசன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எஸ்பி வேலுமணியினுடைய ஒப்புதலோடு அல்லது வந்து அவரோட சப்போர்ட்டோடு தான் அங்கே போயிருப்பாங்க. அதனால தான் அம்மன் அர்ஜுனா திரும்பவும் இங்கே சவுத்துக்கு வர சொன்னது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே திருச்சியும் அப்புறம் இந்த குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம், திட்டக்குடி, விருத்தாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, இந்த மாதிரியான அந்த பெரம்பலூர், அரியலூர் இங்கேயுமே வந்து ரொம்ப டஃப் ஃபைட்டுங்கிறாங்களே. ஏடிஎம்கே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் இந்த பகுதி முழுக்கவே கடுமையான போட்டி இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸில் எப்படி வந்து ஃபீல்டு டர்ன் ஆகுதோ அதை பொறுத்து தான் வந்து திமுகவுக்கு அந்த பகுதிகளில் வெற்றி கிடைக்குமா இல்லையானே சொல்ல முடியும். சவுத்து எப்படி பார்க்குறீங்க? சவுத்து வந்து நம்ம திருச்சியிலேருந்து கீழே போகணும்னு நினைக்கிறேன். திருச்சி வந்து சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸில் எல்லா இடங்கள்லையும். திண்டுக்கலுக்கு மேலே சொல்லுங்களேன். திண்டுக்கல்லேருந்து இது வரைக்கும் மதுரை, மதுரை வந்து செல்லூர் ராஜு வின் பண்ணிடுறாரு, அவர் ரீட்டைன் பண்ணிடுவார். அங்கே வந்து மூர்த்திக்கு மதுரை கிழக்கு மூர்த்தி மேற்கில் செல்லூர் ராஜுக்கு எதிராக போட்டியிடுற திமுக வேட்பாளர் ரகு பாலாஜி நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதா நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. பட் வந்து செல்லூர் ராஜுவோட கேம்பெயின் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. அவரை வந்து அங்கே லோக்கல் பீப்புள் வந்து ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவரை வந்து புது ஆள் மாதிரியே அவரை கன்சிடர் பண்ணவே இல்லை. ஒரு கேம்பெயினை பார்த்தேன் நான் அங்கே. ஆனால் இதில் வந்து மூர்த்தி திரும்ப ரீட்டைன் பண்ணிடுவாருன்னு தான் தோணுது. பட் மதுரை சென்ட்ரல் வந்து டஃப் ஃபைட்டாக தான் இருக்குது. ஆனால் பிடிஆருக்கு தான் எட்ஜ் இருக்குது. பிடிஆருக்கு கிரவுண்ட் வந்து பிடிஆருக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. இப்போ என்னென்னா சுந்தர்சியினுடைய கேம்பெயின், அங்கே அவர் உள்ளே பேசுகிற விஷயங்கள், அது போக வந்து பிடிஆர் அவரோட பேட்டிலே வேறு. ஆனால் வந்து அவர் யார்கிட்டயோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி. மதுரை மத்தியில் விஜய் கட்சியினுடைய வாக்குகள் கணிசமாக இருக்குன்னு ஒரு தகவல். காரணம், பல இடங்களில் திமுக பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அந்த ஸ்லம் ஒரு 2-3 பாக்கெட் ஸ்லம் பாக்கெட்டு முஸ்லீம் பாக்கெட் இருக்குது. அந்த இடத்துல போகும்போது உள்ளவே என்ட்ரி பண்ண முடியல, நாங்களாம் விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஷாக்கிங். டிஎம்கே தரப்பில் ஒரு தகவல் பதிவு பண்ணியிருக்காங்க மதுரை மத்தியில். ஆனால் பிடிஆருக்கு டஃப்பாக தான் அங்கே இருக்குது. முதல்ல ஸ்டார்டிங்கில் கிரவுண்ட் ஃபேவரபுளாக இருந்தது, அடுத்தது டஃப்பாக மாறிச்சு. இப்போ திரும்பவும் வந்து திமுக தரப்பில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் பிடிஆர் வந்து அவர் வந்து கீழே இன்னும் இறங்கி ஒர்க் பண்ணணும். ஏன்னா வந்து எலெக்ஷனுக்கு க்ளோஸாக வரும்போது கேஷ் ஃபார் ஓட்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். பட் அவர் வந்து அதுக்கு ஃபேவரபுளான ஒரு பர்சன் கிடையாது. அது கூட அவருக்கு பாதகமாக முடியலாம். தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இங்கே வந்து கன்னியாகுமரி பகுதிகளில் காங்கிரஸ் பிஜேபி இடையே தான் போட்டி. இதில் வந்து தூத்துக்குடி வந்து இவங்களுக்கு டிஎம்கேக்கு ஃபேவராக இருக்குது. பட் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கே ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. திருச்செந்தூர் இவங்க கீதா ஜீவன் வந்து ஷீல் ரீட்டைன். அந்த பக்கம் நம்ம தென்காசி இந்த பகுதிகளில் போனோம்னா தென்காசி சாத்தூர் வந்து இவருக்கு டஃப்பாக இருக்குது, நமக்கு நயினார் நாகேந்திரனுக்கு டஃப்பாக இருக்குது. அதுக்கு காரணம் சசிகலா போட்டிருக்க கேண்டிடேட்டு இசக்கி ராஜா. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 வாக்குகள் அவர் வாங்கிடுவார். அவர் வந்து அந்த ஓட்டை பிரிச்சுட்டார் அப்படின்னா, ஏடிஎம்கே ஓட்டை அவர் பிரிச்சுட்டாருன்னா நயினார் நாகேந்திரனுக்கு விக்ட்ரி வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த பக்கம் தென்காசி அங்கிட்டு வந்து விளவங்கோடு, குளச்சல், இந்த வாசுதேவநல்லூரில் பாஜக வேட்பாளர் ஆனந்த நையாசாமி
அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அவருக்கு எட்ஜ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் எனக்கு நான் வந்து அப்படி புரிஞ்சுக்கல. ஒருவேளை நான் அந்த களத்தை வந்து சரியா ரீட் பண்ணலையா என்னன்னு எனக்கு தெரியல. பட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க இல்லை ஆனந்தன் ஐயாசாமி ஜெயிச்சிருவாரு அப்படின்னு. பட் அவர் வந்து அங்க புதியவராகவும் இல்லை. அவர் அங்கே லோக்கல்ல ரொம்ப பாப்புலரா இருக்க ஒருத்தராக தான் இருக்காரு. இந்த பக்கம் குளச்சலுக்கு வந்தால் குளச்சல் வந்து காங்கிரஸ் ரீட்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா பிரின்ஸுக்கு பதிலாக அவங்க தாரகை கட்பட்டு கொடுத்துருக்காங்க. குளச்சல், பத்மநாபுரம், இளவங்கோடு, கிள்ளியூர் இது எல்லாமே காங்கிரஸ் டிஎம்கே ஆமாம் ஃபேவரபிளாக தான் இருக்குது. ஆனால் குளச்சல்ல வந்து அந்த ஃபிஷிங் ஹேம்லெட்ஸ் எல்லாம் வந்து டிவிக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க இப்போது. ஸோ இது வந்து எந்த விதத்தில் அந்த அவுட்புட்டை அதாவது ரிசல்ட்டை வந்து எப்படி மாற்ற போகுதுன்னு தெரியல. இதில் குறிப்பாக தென்காசியில் வந்து ரொம்ப டஃப் ஃபைட்டுங்கிறாங்க. ஏன்னா இங்கிருந்து கலை கதிரவன் போட்டிடுறாரு. ரொம்ப டஃப் ஃபைட்டு, ஏடிஎம்கே ஹெட்ஜுங்கிறாங்க. அதே மாதிரி கடைநல்லூரில் அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமுரளி சீதா செல்லப்பாண்டியனுடைய மகன் போல அவர் வந்து பயங்கரமாக ரீச் ஆகிருக்காருங்கிறாங்க கடைநல்லூரில். இத்தனைக்கும் வந்து திமுக வந்து ஏகப்பட்ட வேலை பார்த்துருந்தாலும் இந்த முறை வந்து அதிமுக ப்ளஸ்ங்கிறாங்க கடைநல்லூர். தென் மாவட்டங்களில் ஒரு 50-50 சான்ஸ் அப்படி எடுத்துக்கலாமா? டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே இல்லை, சவுத் வந்து டிஎம்கே ஃபேவரபுளாக தான் இருக்குது. சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ஸில் ஓரளவு சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ஸை வேணால் நீங்கள் 50-50ன்னு போட்டுடலாம். ஏன்னா நிறைய பகுதிகளில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. காங்கிரஸுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் திமுக கொடுத்துட்றாங்க. அங்கே திமுக வந்து அந்த அலையன்ஸ் கோஹரன்ஸ் கடந்த முறை டெல்டா தான் அதிகமாக திமுக வந்து இந்த வாட்டி டெல்டாவும் அவங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. ஏன்னா திருவாரூர், தஞ்சாவூர், ஒரத்தநாடு இந்த பகுதிகள் எல்லாமே அவங்களுக்கு, மன்னார்குடி இதெல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. சவுத் இந்த பக்கம் நீங்கள் ராமநாதபுரம், சிவகங்கை அந்த சைடு வந்தீங்கன்னா அங்கே வந்து சிவகங்கை கருணாஸுக்கு ரொம்ப டஃப் தான். கருணாஸ் வந்து அவர் நினைக்கிற மாதிரி ஜெயிச்சிட முடியாது. கருணாஸுக்கு டஃப், செந்தில்நாதனுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்கு, அதிக வாய்ப்புன்னு சொல்றாங்க. செந்தில்நாதன் வந்து அங்கே லோக்கலாக ரொம்ப பாப்புலரானாலும் ஏற்கனவே எம்பியா இருந்தவர், அதுக்கு முன்னால் எம்எல்ஏவாகவும் இருந்தவர். அவருக்கு தான் அங்கே வந்து எட்ஜ். அதே மாதிரி திருமயம்ல போட்டியிடுற திமுக வேட்பாளர் அமைச்சர் ரகுபதி டஃப்பாக தான் இருக்காங்க. ஆமாம். இந்த பக்கம் நீங்கள் காரைக்குடி வந்துட்டீங்கன்னா அங்கே வந்து எட்ஜு வந்து சீமானுக்கு தான், மாங்குடி இல்லை. அங்கே வந்து தேர்போகி பாண்டின்னு அமமுகவுடைய கேண்டிடேட் அவருக்கு வந்து அவர் வந்து அங்கே லோக்கலில் ரொம்ப பாப்புலரான ஆள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உள்ளவர். இந்த முறை வந்து ஆனால் என்ன, அது ரெட்டையெல்லாம் சின்னமாக இருந்திருந்ததுன்னா அது அவருக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கும். அது வந்து குக்கர்ன்றது லாஸ்ட் டைம் அவர் குக்கரில் தான் அவர் போட்டிட்டார். தனிப்பட்ட முறையிலேயே அவரால் பெரிய வாக்குகள் வாங்க முடிஞ்சுது. ஆனால் இந்த முறை வந்து அங்கே அதிமுகவும் அவருக்கு ஃபேவரபுளாக நின்னா மட்டும்தான் அது வாய்ப்பு. ஏன்னா அங்கே சீமான் வந்து நிறைய ஓட்டு அவர் எடுத்துடுறாரு. இன்னொரு பக்கம் தாவேக்காவோட வேட்பாளர் அந்த பிரபு வந்து நிறைய வாக்குகள் அங்கே பிரிச்சிருவார். அதனால அங்கே வந்து கான்டெஸ்டே வந்து சீமான் தான் வாய்ப்பு இருக்கும். சீமானுக்கு தான் வாய்ப்பு. முதல் முறையாக சீமான் சட்டமன்றத்துக்கு ஆச்சரியம் தான். அதே மாதிரி ஒரத்தநாடில் வந்து வைத்தியலிங்கம் ரொம்ப டஃப் ஃபைட்டுங்கிறாங்க. அங்கே வந்து நான் ஒரத்தநாடில் கேம்பெயின் கவர் பண்ணேன். நான் அங்கே வந்து பழைய அதிமுக ஆட்களும் வைத்தியலிங்கத்துக்காக நின்று ஒர்க் பண்ணலை. புதுசாக அவர் திமுகவில் இருக்காருன்றதுக்காக திமுகவினரும் அவரோட பெருசாக வந்து அவர் கூடவே போகணும், அவருக்காக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கே அந்த அதிமுக ஒரு வாய்ப்பு அடிச்சா. ஆமாம், ஏன்னா அது டிஎம்கே வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஒரத்தநாடில் அவங்களுக்கு வந்து பார்ட்டியே கிடையாது பெருசாக. அவங்களோட ஸ்ட்ரக்சர் அங்கே வந்து ஒரத்தநாடில் வைத்தியலிங்கம் இல்லைன்ற போது, அதிமுகவுக்கு ஆள் இல்லைன்றது போது நீங்கள் இவங்களோட பார்ட்டியிலேருந்து ஒருத்தரை பெருசாக்கி அங்கே கொண்டு வந்து வளர்த்துருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு திரும்பவும் அதிமுகவிலேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்த பிறகு இப்போது ஒரு உற்சாகமே இல்லை. அங்கே அந்த கேம்பெயினில் உற்சாகம் கிடையாது. வைத்தியலிங்கத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கிட்ட சொல்லி பார்க்கணுமா, இல்லை ஏற்கனவே அதிமுகவில் அவரோட இருந்தவர்கிட்ட நீங்கள் சொல்லி அவரை போய் பார்க்க போகணுமான்றதே அங்கே பெரிய குவெஸ்டன். இன்னொரு தகவல், மன்னார்குடியில் டிஆர்பி ராஜா அமைச்சர் அவருக்கே டஃப் ஃபைட் கொடுக்குறாரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் காமராஜ்னு சொன்னாங்க. மன்னார்குடி அப்படி தெரியல. ஆனால் ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு அங்கே வந்து செல்வாக்கு இருக்குது. ஆனால் அது அப்படியே டேர்ன் ஆயிருமா, டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி தெரியல. சரி, ஓவரால்
என்ன மாதிரி டைரக்ஷனில் போய் முடியும்? இப்போ வந்து வர இல்லை, எனக்கு தெரிஞ்சு கோயலிஷன் கவர்மெண்ட்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எல்லாரும் வந்து அப்படி ஒரு இடத்துல ஒரு நம்பர்ஸ் வந்து அப்படி கொடுத்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு ஹங் அசம்பிளிக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து ஒரு டிசைசிவான மேண்டேட் தான் இருந்திருக்கு. எந்த ஒரு கட்சி, அதாவது 2 திராவிட கட்சியில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கணும், இன்னொரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கணும், இப்படி தான் வந்து தமிழ்நாடு முடிவு செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த முறையும் முடிவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று அதிமுக ஆட்சியில் இருக்கும் அல்லது திமுக ஆட்சியில் இருக்கும், அப்படி தான் வந்து முடிவு இருக்கும். எதுவாக இருந்தாலும் 2 கட்சியில் எந்த கட்சியாக இருந்தாலும் குறைஞ்சது 120லேருந்து 125 தொகுதிகள் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. தனியாக வந்துடும் ஆட்சி. ஆமாம். அரங்கத்திற்கு வந்து அருமையான கருத்துக்களை தெரிவித்து தங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.